Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் குரூப் 4 அண்ட் குரூப் 2க்குலாம் தேவைப்படக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள். ஸோ இப்போது ஒரு சமூகத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வெளியிடுறது, நியூஸ் பேப்பர் பத்திரிகைகள் வெளியிடுறது, போராட்டங்கள் செய்கிறது, இயக்கங்கள் தொடங்குறது, அது சம்மந்தமான செய்தித்தாள்கள் வெளியிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன ஏற்படும், சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் இல்லைங்களா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எது மூலமாலாம் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறபடி தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த லெசனில் இருக்கிறது எல்லாமே தமிழ் புத்தகம் இருக்குது இல்லைங்களா, அங்கங்கே படித்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சேர மாதிரி ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் தமிழ் புக் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பாடம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளே பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ இந்த அச்சு இயந்திரம் வந்ததுக்கப்புறம் சமயம் சார்ந்த புத்தகங்கள் நிறைய வெளியிடப்பட்டிருக்குங்கிறத பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த அச்சு இயந்திரம்னு பார்த்த உடனே 8th ஸ்டாண்டர்டில் நம்ம முதல் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அச்சு இயந்திரம் பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் தான் எழுத்துக்கள் நிலை பெற்று நிற்க தொடங்குச்சு. அது வரைக்கும் மாறுபட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணின எழுத்து சீர்திருத்தங்கள், வீரமாமுனிவர், பெரியார், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதை ஜஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ரீகால் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது, ஸோ ஐரோப்பிய மொழிகள் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அச்சில் பதிப்பிச்சு வெளியிடப்பட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து முதலாக அச்சில் பதிப்பிக்கப்பட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் மொழி. ஸோ இது வரதுக்கு முன்னாடியே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா 1578 தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் கோவாவில் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா. சரி, 1709 முழுமையான அச்சகம் யார்கிட்ட இருந்திருக்குன்னா சீகன் பால்கு அப்படிங்கிறவர் தரங்கம்பாடியில் என்ன பண்ணியிருக்காரு, நிறுவியிருக்காரு. சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து 1812 என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறளை முழுமையாக பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே குறிப்பிடத்தக்கவங்க, அதாவது இந்த அச்சுக்கலைகள் மூலமாக பழைய சங்ககால இலக்கியங்கள், அந்த புத்தகங்கள் எல்லாத்தையுமே அச்சிட்டு வெளியிட்டவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா. அதில் ரொம்ப முக்கியமானவங்க யாருன்னா சி.வை. தாமோதரனார், உ.வே. சாமிநாதர். ஓகேங்களா. ஸோ இவர் வெளியிட்ட நூல்கள் என்னங்கிறது பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்புலேயே நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உ.வே.சா என்னென்ன நூல்கள் எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி வெளியிட்டார். ஸோ இதெல்லாம் எதுக்குங்க, சமூக மாற்றங்களில் எதுக்குங்க வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளை பற்றின விஷயம், அதாவது நம்மளோட வரலாறு, நம்மளோட பண்பாடு எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட மக்கள் பிரிட்டிஷ்கிட்ட அடிமையாகவே இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியிட நம்மளோட மக்களுக்கு என்ன வருது, ஒரு உத்வேகம் அவங்களும் போராட்டங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, போராட்டத்திலாம் கலந்துக்கிறாங்க. ஸோ நம்மளோட பண்பாடு இப்படி இருந்திருக்கு, வீரம் எல்லாமே இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய விஷயத்தை கொடுத்தது இந்த மாதிரி நம்மளோட நூல்கள் எல்லாமே கொடுத்துருந்துருக்கு. நம்மளோட வீரத்தை பற்றி தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நூல்களையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ் மொழியோட பழமையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு, தமிழ் மக்களோட வீரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதன் மூலமாலாம் சமூகங்களில் ஒரு மாற்றங்கள்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, உ.வே.சா பதிப்பிச்ச நூல்கள் பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அது எந்தெந்த வருடங்கள்ங்கிறது சில குறிப்புகள் மட்டும் தான் நம்ம அங்கங்கே படிச்சிருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நூல்களுக்கான வருடங்கள் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக படித்து வச்சுக்கணும், எல்லாமே முக்கியமான ஒன்று தான். சரிங்களா. சரி, அடுத்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியை நிறுவன F.W. எல்லிஸ், இவரை பற்றி 9th தமிழ் புத்தகம் முதல் திராவிட மொழி குடும்பம்ங்கிற பாடத்தில் படிச்சிருப்போம். F.W. எல்லிஸ் அப்படிங்கிறவர் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பம், இது சமஸ்கிருதத்தையோ இல்லை ஆரிய குடும்பத்தையோ சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு படிச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒருத்தர் தான் இவருமே. F.W. எல்லிஸுங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது, இது ஆரிய குடும்ப மொழிகளோட தொடர்பு கிடையாத ஒன்று அப்படின்னு இவர் உறுதியாக சொல்லியிருப்பார். சரிங்களா. அதே போல் கால்டுவெல் என்ன சொல்லியிருப்பார், சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கால்டுவெல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 9th புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க, சமஸ்கிருதத்தோட மகள் தமிழ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இவர் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்பார். அவரோட நூல்லையும் குறிப்பிட்டிருப்பார். 1856 அந்த நூல் வெளியிட்டிருப்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா.
ஸோ அடுத்தது வந்து மனோன்மணியம்ங்கிற நாடக நூல் அப்படிங்கிறத பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் எழுதினது யார்? சுந்தரனார். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்து வள்ளலார் அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ராமலிங்க அடிகள். ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை என்ன பண்ணியிருக்காரு? கேள்விக்குள்ளாக்கியிருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்புகிறோம் இல்லைங்களா? இது எதற்காக செய்கிறோம், அது எதற்காக செய்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா. அடுத்து வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பரிதிமார் கலைஞர். சரிங்களா. சூரிய நாராயண சாஸ்திரிங்கிற தன்னோட பெயரை சுத்த தமிழில் தன்னோட பெயரை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வந்து மாற்றிக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழை வந்து வட்டார மொழி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ தமிழை வட்டார மொழின்னு சொல்லி அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வாதாடினவர் யார்? பரிதிமார் கலைஞர். சரிங்களா. சரி, அடுத்தது மறைமலை அடிகள். சரி, இப்போது தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா மறைமலை அடிகள். சரிங்களா. இவரோட பொண்ணு தான் வந்து யாருங்க? நீலாம்பிகை. ஸோ இவர் மறைமலை அடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா, சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாலை முல்லைப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காரு? விளக்க உரை எழுதியிருக்காரு. அடுத்து இவர் வந்து இளைஞராக இருக்கப்ப, அதாவது இவரோட சின்ன வயசில் இவர் சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து வேலை பார்த்துருந்துருக்காரு. சரிங்களா. ஸோ அடுத்து இவரோட பொண்ணு தான் யாருன்னு சொன்னேன்? நீலாம்பிகை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்டில் இருக்க பாருங்கள், மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை. ஓகேங்களா. சரி, அடுத்தது ஸோ தமிழ் சொற்களுக்குள்ளே நிறைய சமஸ்கிருத சொற்கள் வந்து உள்ளே வந்துருச்சு. நம்மளே பேச்சுவாக்கில் இப்போ நிறையா மொழிகளை வந்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக செப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம. ஸோ வந்து ஜென்ரலாக சும்மா நம்ம வந்து கேட்குறத வச்சு நம்ம அப்படியே சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா இருக்கே, யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் தமிழ் மொழிக்குள்ளே நிறைய சமஸ்கிருத சொற்கள் வந்து ஊடுருவிருக்கு. அப்போ அதுக்கான எக்ஸாக்டான தமிழ் வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு டிக்ஷனரியாக வந்து உருவாக்கியிருக்காங்க. அது யார் அப்படின்னா நீலாம்பிகை. சரிங்களா. ஸோ இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திராவிட இயக்கத்தின் எழுச்சி. ஸோ அந்த காலகட்டத்தில் பிராமணர்களோட மேலாதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிராமணர்கள் அல்லாதவர்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இயக்கங்கள் வந்து நிறையா வந்து தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா. அப்போ 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமண அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அடுத்து 1912 டாக்டர் சி நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு. சரிங்களா. நிறைய இயக்கங்கள் வந்து உருவான காலகட்டம் தான் அது. சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற பெயரில் ஒரு தங்கக்கூடிய விடுதியை வந்து என்ன பண்ணுறாங்க? ஓப்பன் பண்ணுறாங்க. சரிங்களா. அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ இது வந்து யாருன்னா நீதி கட்சி. சரிங்களா. ஸோ நீதி கட்சிங்கிறது பரவலாக நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் இவங்க அலமேலு மங்கை இவங்க எல்லாருமே சேர்ந்து 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சரிங்களா. சரி, இப்போ இந்த நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த நீதி கட்சிக்கு கீழே இருந்த சட்டமன்றம், அதாவது நீதி கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே சட்டமன்றம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அப்போ நீதி கட்சிக்கு கீழே இருந்த சட்டமன்றம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுது, பெண்களும் வந்து தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க? அப்ரூவல் பண்ணுறாங்க. அப்போ 1921 வந்து அதை அங்கீகரிக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை மூலமாக தான் 1926 முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க தான். ஓகேங்களா. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இவங்களால் என்ன ஆக முடியாது? இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிஞ்சிருக்கு. அப்போ இது யாருனால அப்படின்னு வந்து சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த நீதி கட்சி 1921 இந்த ஒரு விஷயத்தை அப்ரூவல் பண்ணனால தான் அடுத்து 1926 இவங்களால் இந்தியாவோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக உருவாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நீதி கட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து நீதி கட்சி என்ன பண்ணியிருக்கு? அமைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியா உள்ளே தான் இருக்குது இல்லைங்களா, பிரிட்டிஷும் உள்ளே இருக்கனால இப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு வந்து அழைக்கப்பட்டு இருந்துச்சு அந்த கவர்மெண்ட்டை. சரிங்களா. அப்போ 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை என்ன பண்ணியிருக்கு? பிரிட்டிஷ் இந்தியா வந்து உருவாக்கியிருக்கு. சரியா. அடுத்தது அதே நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலைய சட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இயற்றியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இப்போ நீதி கட்சியை பற்றி பார்த்தோமா. அடுத்தது சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது.
ஸோ இப்போது இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா பிராமணர் அல்லாத இந்துக்களுக்காக மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களோட நலனுக்காகவும் என்ன பண்ணியிருக்கு, போராடி இருக்கு. ஓகேங்களா. ஸோ நீதி கட்சிக்கும் சுயமரியாதைக்கான இயக்கத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போது பெரியார் வந்து இருக்கார் இல்லைங்களா. ஸோ பெரியார் வந்து ஈரோட்டை வந்து சேர்ந்தவர். பெரியார் தான் 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்காரு, தொடங்கியிருக்காரு. இது எங்கெங்கே இருக்குன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா. ஸோ பெரியார் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா ஈரோட்டில் நகரசபை தலைவர் பதவியை வந்து வகிச்சிருக்காரு. நிறைய பதவிகளை வந்து வகிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பாலிட்டிலே ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 9th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ கோவில் நுழைவு போராட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஈவேரா அதாவது பெரியார் வந்து நடத்தியிருக்காரு. ஸோ அதன் மூலமாக இவர் ரொம்பவே பிரபலமாக இருக்கார். சரிங்களா. அடுத்து கேரளாவில் வைக்கம்ங்கிற ஏரியாவில் ஒரு போராட்டத்தை வெற்றி கொள்ள வச்சதுனால இவர் என்னென்னு வந்து கூப்பிடுவாங்க, வைக்கம் வீரர் அப்படின்னும் அழைச்சிட்ருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்து சொன்னேன் இல்லைங்களா நெக்ஸ்ட் பேஜில் வந்து இருக்கோன்னு. ஸோ 1925 தான் பெரியார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கி வச்சுருந்துருக்காரு. ஸோ அடுத்து இவர் நடத்தின செய்தித்தாள்கள் இதழ்கள் பெயர்கள் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. இது எல்லாமே உங்களுக்கு வந்து தமிழ் புக் 9th தமிழ் புக்கில் இருந்துருக்கும். பட் இவ்வளோ டீட்டெயில்டாக கிளியராக இயரோடு நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. சரிங்களா. சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இயற்றின சுயமரியாதை இயக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா. சரி, இவர் அப்பப்போ சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனை பெயரில் கட்டுரைகள் எல்லாமே எழுதுவார் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, அடுத்தது இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 ராஜாஜியின் தலைமையான அரசு, ராஜாஜியோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வராங்க. அப்போ பெரியார் முதல் கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி தான் கட்டாய பாடம்ங்கிறத எதிர்க்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு பெரியாரும் வந்து ரொம்பவே முக்கியமாக போராடி இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தி திணிப்பு போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது, இணையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கட்சி இணைஞ்சதுக்கப்புறம் தான் 1944 இது திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயர் வந்து மாற்றப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து தன்னோட 94வது வயதில் பெரியார் வந்து இயற்கை எழுதினதுக்கப்புறம் அவரோட உடலை சென்னை பெரியார் திடலில் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பெரியார் எழுதின புத்தகங்கள்லேயே பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற நூல் வந்து ரொம்பவே முக்கியமான நூல் அப்படிங்கிறத இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், 1989 இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து எங்கே படிச்சிருக்கோம், பாலிட்டிலையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அது ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கணும். அடுத்தது யாரை பற்றி கொடுத்துருக்காங்க, இரட்டைமலை சீனிவாசன். இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி தமிழ் புத்தகத்துலையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் கூட வந்து கலந்துக்கிட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவர் தான் இவர். சரிங்களா. ஸோ இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட தன்னலமற்ற சேவைக்காக இவருக்கு சில பட்டங்கள் எல்லாமே வழங்கியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூருங்கிற பட்டங்கள் எல்லாமே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சுயசரிதை. சரிங்களா. ஜீவிய சரித்திர சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ தன்னோட பயோகிராஃபி, தன்னோட சுயசரிதை எழுதுறதுலே முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் இவரோடது ஒன்றா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அம்பேத்கர் கூட வந்து நெருக்கமான உறவு வந்து இவருக்கு இருந்திருக்கு. 1930, 1931 லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் இவர் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அடுத்து பூனா ஒப்பந்தம். ஸோ இது 1932 இது வந்து நடந்திருக்கு. நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அம்பேத்கரோட பாடத்தில் தமிழ் புத்தகத்தில் அம்பேத்கர் பற்றின பாடத்தில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். அந்த பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ இவர் வந்து மக்களால் MC ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ இவர் வந்து எதில் முக்கியமாக பங்காற்றியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை அதாவது நீதி கட்சி அவங்க வந்து உருவாக்குனதில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா 1918 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து அதே போல் அகில இந்திய தொழிலாளர் சங்கம் முதல் மாநாடு வந்து அக்டோபர் 31, 1920 பம்பாய், ஓகேங்களா, மும்பையில் வந்து நடைபெற்றிருக்கு. சரிங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா தொழிலாளர்கள் இயக்க நடவடிக்கைகளை ரொம்ப பெரிய ஒரு முன்னோடி வந்து இந்த சிங்கார வேலர், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இவர் தான் வந்து மே அந்த முதல் தேதி இருக்கு இல்லைங்களா, 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் வந்து யார்? இவர் தான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்களோட இயக்கங்கள் வந்து என்னென்ன இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. சரிங்களா. தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, இதெல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமானது. அடுத்து இந்திய பெண்கள் சங்கம்ங்கிறது 1917 அந்த வருடத்தில் யார் யார் தோற்றுவிச்சாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜதாசா, அடுத்து மார்கரெட் கசின்ஸ், ஓகேங்களா. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, சென்னை அடையாறுங்கிற பகுதியில் இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1927 அகில இந்திய பெண்கள் மாநாடு வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இருக்கோங்க, தேவதாசி முறையை வந்து ஒழிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை பற்றின ஒரு கண்டென்ட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் தேவதாசிகள் அப்படிங்கிறது என்னென்னா கோயில்களுக்கு பெண் பிள்ளைகளை வந்து கொடையாக வந்து அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இறைவனுக்கு வந்து தொண்டு செய்யணும், அந்த நடனமாக இருக்கட்டும், அவங்க அந்த கோயிலில் பணி செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக பெண் குழந்தைங்களை வந்து அர்ப்பணிச்சுட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, கடவுளோட பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த தேவதாசி முறைங்கிறத நம்ம ஒழிக்கணும், இது வந்து கடவுளோட பேரை சொல்லி ரொம்பவே வந்து தவறான நோக்கத்தில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே வந்து ஈடுபாடோட வேலை செஞ்சவங்களில் முதன்மையானது யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேவதாசி சட்டத்தை கொண்டு வரதுக்கு ரொம்பவே வந்து பாடுபட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ சட்டமாகிறதுக்கு முன்னாடி அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, மசோதா. சரிங்களா. சரி, அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டமாக வந்து மாறிடுக்கு. அந்த மசோதா என்ன ஆயிடுச்சு, சட்டமாகவும் இயற்றப்பட்டிருக்கு. இது சட்டமாக மாறுறதுக்கு 17 வருஷம் வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதையும் தாண்டி இந்த சட்டத்தையும் மீறி யாராவது இதுக்காக செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக வந்து சொல்லி தந்திருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போது தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான சமூக மாற்றங்கள் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.